அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன். சாயந்தரம் யாருன்னா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்களா, கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, அப்போ உங்களுக்கு மதியம் மீதியான சாதம் மட்டும்தான் வீட்டில் இருக்கா, அதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஒரு வடை செஞ்சு கொடுத்துருங்க. ஏற்கனவே மிக்சி ஜாரில் இது போல் காஞ்ச மிளகாவை பல்ஸ் பட்டனில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு 2 கப்பு மீதியான சாதத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் நேற்று மீதியான சாதமாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட இதை செஞ்சுக்கலாம். இல்லை மதிய சாதம் உங்களுக்கு மீதி ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் நமக்கே கூட ஒரு டீ டைம் ஸ்நாக்காக நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைன்னா யாருன்னா கெஸ்ட்டோ ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட டீயோட இது போல் ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு வடை செஞ்சு கொடுக்கலாம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகமாக டைமே எடுக்காது. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இது போல் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் நல்லா பல்ஸ் பட்டன்லையும் ஆர்டினரி பட்டன்லையும் நீங்கள் மாற்றி மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு உங்க வீட்டுல இல்லனாலும் பிரச்சனை இல்ல, ரேஷன் பச்சரிசி வீட்டுல இருக்கும் இல்லீங்களா, அதை நீங்க மிக்சி ஜார்ல பல்ஸ் பட்டன்லயும் ஆர்டினரி பட்டன்லயும் விட்டு விட்டு நல்லா நைஸா அரைச்சி சலிச்சு சேர்த்துக்கங்க. 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 6 பச்சை மிளகாய் நம்ம குட்டி குட்டியா நல்லா சிசர்ல இது போல கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூனு இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை கலரு இந்த ரெட் கலர்லாம் பார்க்கும்போது இந்த கொத்தமல்லி எல்லாமே பச்சை மிளகாய்லாம் சேர்ந்து அந்த வடையை பார்க்கும்போது வடையை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். இதுல கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நீங்க காம்பு எதுவுமே இல்லாம இந்த இலைய மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க. இதுல ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தையே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்க பார்த்துட்டு கூட சேர்த்துக்கங்க. இப்ப இதுல தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா முதல்ல பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா லைட்டா நம்ம தெளிச்சுக்கலாம். சால்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் கம்மியா இருந்தா நீங்க சேர்த்துக்கங்க. லைட்டா நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இதுல நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இதுல சால்ட் கம்மியா இருந்தது. பாருங்க, இது போல கொஞ்சம் நல்லா நீங்க டைட்டா இது போல பிசைஞ்சுக்கங்க. பாருங்க, ரொம்ப லூஸாவும் இல்ல ரொம்ப டைட்டாவும் இல்ல, கொஞ்சம் வடை பிடிக்கிற பதத்துக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு போதும். இப்ப கையில லைட்டா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம இதுல இருந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. வடை செய்யும் போது இந்த மாவை நீங்க கொஞ்சம் நல்லா இது போல நல்லா பால்ஸா பிடிச்சிக்கோங்க. நீங்க லைட்டா பால்ஸா பிடிச்சி நீங்க தட்டி போட்டீங்கன்னா நம்ம ஆயில போடும்போது அந்த வடை கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும். இந்த இது ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராம வடை கொஞ்சம் அங்கங்க பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இதை நீங்க நல்லா பாலா செஞ்சுட்டு இதை கையில வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் போடுற மாதிரி நடுவில் இது போல் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா இந்த ஹோல் தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கார்னர் எல்லாம் கொஞ்சம் அந்த வெடிப்பு இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ இந்த வடையை இதில் போட்டுக்கலாம். நீங்க ஒவ்வொரு இதுக்கும் லைட்டா நீங்க ஆயில் தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாது. இது நம்ம சாதம் இல்லைங்களா, சாதம்ன்றதுனால கையில கொஞ்சம் ஒட்டும். அதனால நீங்க ஆயில் தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில இது ஒட்டாது. நீங்க திருப்பி விட்டு இந்த சைடும் கொஞ்சம் நல்லா ஹோல்ஸ் தெரியுற மாதிரி நீங்க செஞ்சுக்கங்க. பாருங்க, 2 சைடும் நல்லா ஹோல் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரை ஆன வடையை நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நீங்க போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா விட்டுருங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனது தெரிஞ்ச உடனே நீங்க திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த வடை பிரிஞ்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெங்காயம் எல்லாம் நமக்கு தனியா வந்துடும். வடையும் நமக்கு பர்ஃபெக்டா நல்லா கரெக்டா ஷேப்பா வராது. ஆயிலும் வேஸ்டா போயிடும். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டது. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்க, நம்ம போட்ட அந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது வடை. நம்ம அரிசி மாவும் ரவையும் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போதும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கூட மதிய சாதம் மட்டும்தான் மீதி இருக்கு, ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க டீ போடுற டைம்ல டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்கு கூட நீங்க மீதியான சாதத்துல தான் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு தெரியாம ஏதோ ஒரு வித்தியாசமா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சாப்பிட்டுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.